ரூ. 2,500 ஒரு குடும்பத்துக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. இதுல 1,15,00,000 குடும்பத்துக்கு 1000 சொல்லி அதிமுக அரசு கணக்குல எடுத்துருச்சு. ஆனா இது அது மாதிரி வரைமுறை இல்லாத தமிழகத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,15,00,000 குடும்பம் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு இந்த ரூபாய் 1,000 தவிர்த்து மிச்சம் உள்ள குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மாசம் 4,225 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது மொத்தமா பார்த்தீங்கன்னா 50,700 கோடி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் சொல்ல முடியாது இல்லையா மக்கள்கிட்ட, எனக்கு தெரியாது எதுவுமே, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இப்ப போய் பார்த்தா தான் கஜானாவில் இல்லைங்கிறது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழகம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லா மீடியாலையும் எல்லாமே பேசியிருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம், பட் கொள்கையில போட்டு வருவோம், வாக்குறுதியில போட்டு வைப்போம், டிஸ்டர்ப் பண்ணுவோம் கூட கோணத்துல இருக்கலாம். அதனால வந்த பின்னாடி அதை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். லா அண்ட் ஆர்டர் இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு கிடைத்ததுக்கு ஒரு காரணம் அவர்கள் ஒரு நல்ல லா அண்ட் ஆர்டர் எதிர்பார்க்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமானது. ரெண்டாவது ஊழல் குறைந்த ஆட்சி. இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் மிக அற்புதமாக செய்தார்கள் அப்படின்னா அதை இது ஓவர் கம் பண்ணிடும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நிதி முதலீட்டு ஆலோசகர், பொருளாதார வல்லுநர் புகழேந்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கார். ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு விஜய் என்ன பண்ண போறார் அப்படின்னு, என்ன மாற்றத்தை கொடுக்க போறார் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது விஜய் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 336 வாக்குறுதிகள் சொல்றாங்க. இந்த வாக்குறுதிகளை அவர் எப்படி நிறைவேற்ற போறார், அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இருந்த அரசு கஜனாவை காலி பண்ணிடுச்சு போயிடுச்சுன்னு வந்த உடனே விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, அதை நிறைவேற்ற முடியுமா, அதுக்கு முன்னாடி உள்ள சவால்கள் என்ன, அதை எப்படி பாக்குறீங்க? இதை நம்ம ரெண்டு விஷயமா பார்க்கலாம். நம்ம ஒண்ணு பொருளாதார ரீதியா முதல்ல பார்க்கலாம். நம்ம இப்ப நீங்க கடைசியா அவன் இன்ட்ரீம் பட்ஜெட் போடும்போது பட்ஜெட் பாரோட் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் இந்த 27வது ஆண்டு முடிவுல 10,71,770 கோடி கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருட பட்ஜெட்ல துண்டு விழுகிறது 1,79,850 கோடி. அது சேர்த்துதான் 10,71,770 கோடி அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம கட்டுற வட்டி 8.8% அளவுல இருக்கு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88,000 கோடி நம்ம வட்டி கட்டணும். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3,44,575 கோடி தான் நமக்கு வருவாய். செலவு பார்த்தீங்கன்னா 3,93,000. ஸோ வருவாயின் கீழ் அடிப்படையில் 48,690 கோடி நமக்கு துண்டு. அதுக்கப்புறம் நம்ம ரீபே பண்ணது டெவலப்மெண்ட் பட்ஜெட் அதெல்லாம் போட்டதுனாலதான் 1,79,000 கோடி கடன் இருக்கு. இது ஒரு பக்கம் வச்சுப்போம். ஸோ இதுல நம்ம இப்ப விஜய் அவர்கள் சொன்ன திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இந்த 1,79,000 அந்த பக்கம் அப்படி இருக்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கு திமுக அரசு அவங்களுடைய நலத்திட்டங்களின் அடிப்படையில் இதை உண்டாக்கிட்டாங்க. இப்ப நம்ம விஜய் அவருடைய திட்டத்தை பார்ப்போம். 2,500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. இதுல 1,15,00,000 குடும்பத்துக்கு 1000 சொல்லி அதிமுக அரசு கணக்குல எடுத்துருச்சு. ஆனா இது அது மாதிரி வரைமுறை இல்லாத தமிழகத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,15,00,000 குடும்பம் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு இந்த 1,000 ரூபாய் தவிர்த்து மிச்சம் உள்ள குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மாசம் 4,225 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது மொத்தமா பார்த்தீங்கன்னா 50,700 கோடி. சுருக்கமான கணக்குனா 2,15,00,000 மல்டிப்ளை 25 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 5,000 கோடி வந்துடும். அதனால கிட்டத்தட்ட 50,700 கோடி ரூபாய் பெண்களுக்கு உதவி தர்றதுக்கு தேவை. அடுத்தது எல்பிஜி சிலிண்டர். நீங்க ஆவரேஜ் ஒரு சிலிண்டர் 1000 வச்சுக்கோங்க, கணக்கு வச்சா கூட 6 சிலிண்டர்னா 6,000 ரூபாய். ஸோ 2,15,00,000 குடும்பத்துக்கு நீங்க 6,000 கொடுத்தீங்கன்னா 12,900 கோடி சிலிண்டருக்கு தர வேண்டிய மானியம். அதுக்கடுத்து அண்ணன் சீர் 1 பவுன் தரேன் இருக்காங்க. இன்னைக்கு 1 பவுனோட 1,25,000 ரூபாய். கிட்டத்தட்ட தமிழகத்துல ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் கல்யாணம் நடக்கின்றன. அதுக்கடுத்துன்னா அது ஒரு 10,550 கோடி ரூபாய் இந்த அண்ணன் சீருக்கு தேவை. கல்வி உதவி திட்டம் 50 லட்சம் மாணவர்களுக்கு
கல்வி திட்டம் 15,000 ரூபாய் வருடம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு 12,500 கோடி தேவைப்படும். பேருந்தில் எல்லா பேருந்திலும் பெண்கள் போலாம். முதல்ல வந்து இந்த பிங்க் கலர் பஸ்ல மட்டும்தான் போலான்னு சொன்னா, இப்ப எல்லா பேருந்துலையும் போகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 6,000 கோடி வந்து மானியம் ஒதுக்க தேவைப்படும் குறைந்தபட்சம். அடுத்து தாய்மாமன் சீர் அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா ஒரு 12,000 கோடி தேவைப்படும். மற்ற இதர திட்டங்கள்லாம் கூட ஒரு 10,000 கோடி போட்டா கூட நமக்கு 1,14,600 கோடி ரூபாய் தேவை உபரியா. ஸோ முதல் இருக்கிற 1,79,000 முதல்ல இருக்கிற டிபிசிட்டோட இந்த 1,14,000 சேர்த்தணும்னா நம்ம 2,93,600 கோடி கடன் வாங்கணும் இந்த வருஷம். அப்பதான் வந்து இந்த திட்டங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு நிறைவேற்ற முடியும். அப்படிங்கும்போது நம்மளுடைய மொத்த வரும் அந்த மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 10,71,770 ஒரு 1,14,000 கூட்டின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அது வந்து 12 லட்சத்துக்கிட்ட போயிடும். கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கிட்ட நம்ம வந்து இந்த வருஷம் முடியல போகும். அப்ப அதுக்கு வட்டியை நம்ம வந்து 8.8% பார்த்துக்கு 88,000 கோடி ரூபாய் வட்டியை கட்டணும். அப்ப இது சாத்தியமா அப்படின்னு சொன்னா மிக கஷ்டம். ஏன்னா இது வந்து முதல்லயே இருக்கிற டிபிசிட் பட்ஜெட்டோட அதிகபட்சம். இது எப்படி அவங்க வந்து சந்திக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய கேள்விக்குறி. சார் பண்ணவே முடியாது. என்ன கேட்டீங்கன்னா இதை பண்ணவே முடியாது. எந்த வகையிலும் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ விஜய் வந்தோடனே சொல்லியிருக்காரு கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பார். அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு ஒரு பதில் கொடுறாரு. இது நாங்கள் வந்து லாஸ்ட் பட்ஜெட்லேயே தமிழோட நிதி நிலைமை அறிக்கை என்னங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. அப்போ என்னென்ன பார்த்துட்டு என்ன தமிழோட நிதி நிலைமை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்து தானே நீங்கள் அதை கொடுத்துருப்பீங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் சொல்ல முடியாது இல்லையா மக்கள்கிட்ட, எனக்கு தெரியாது எதுவுமே, நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், இப்போ போய் பார்த்தா தான் கஜானாவில் இல்லைங்கிறது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழகம் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லா மீடியாலையும் எல்லாமே பேசியிருக்காங்க. பத்திரிகையில வந்திருக்கு, மீடியால பேசியிருக்காங்க. அதே சமயத்துல ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் தனக்கு தெரியாதுன்னு சொல்றது வந்து எந்த மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியாது இப்படி கஜானா காலிங்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒத்துக்க முடியாத ஒரு தகவல். இப்போ இதில் இப்போ ஏற்கனவே ஒரு பொறுப்பேற்ற உடனே வந்து ஒரு வீடுகளுக்கு வந்து 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துகிற வீடுகளுக்கு வந்து 200 யூனிட் இலவசம் மின்சாரம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. வந்து ஏற்கனவே 100 யூனிட் இருக்குது, அது எல்லாத்துக்கும் போய்கிட்டே இருக்கும். இனிமேல் அது 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்னு சொல்லியிருக்காரு. வந்து இப்படி ஒவ்வொரு திட்டங்களையாக வந்து அவர் அறிவிச்சிட்டு வரும்போது எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இபிக்கு நம்ம வந்து நிறைய டெப்ட் இருக்கு. சரி, அது எப்படி போகுதுன்னா வந்து நீங்க சப்சிடி கீழே போகும். முதல்ல இருக்கிற அரசு வந்து 100 யூனிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் சொன்ன அதை நான் இன்க்ளூட் பண்ணல எனக்கு கணக்குல. ஏன்னா அது வந்து ஒருவேளை வந்து நம்ம வாங்குற இபியோட யூனிட் அமௌண்ட்டும் நம்ம கன்சியூமர் கொடுக்கறதுல வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் தான் கொண்டு விடுவோம். இது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்பு. 200 யூனிட் கொடுக்கும்போது அதை மேனேஜ் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய தொகை கிடையாது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அதனால வந்து இது வந்து ஒரு வந்த உடனே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் மாதிரி வந்து கையெழுத்து போடும்போது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் பின்னால தானே இருக்கு. இப்போ எல்லா அரசுகளுமே நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அவங்க 5 வருட ஆட்சி காலங்களில் சிலதை நிறைவேற்றுறாங்க, சிலதை நிறைவேற்றாமல் போயிடுறாங்க வந்து. ஸோ இப்போது விஜயால் இதை நிறைவேற்ற முடியாமல் போச்சுன்னா அவருக்கு என்ன விதமான அழுத்தங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இதை வந்து ஏன் இந்த மாதிரி அறிவிப்புலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு 2 கோணம் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், அதனால பெரிய அறிவிப்புகளை பண்ணும்போது திமுக அதிமுக ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுலையும் இதை கொடுத்துருக்கலாம். நம்ம வரமாட்டோம், வந்தா அவங்க தானே வருவாங்க, நம்ம 2,500 கொடுக்கும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இருக்கலாம். ஒருவேளை வந்து விஜய் அவர்களே அவருடைய அணியை எதிர்பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு வரும்னு. ஏன்னா எல்லா ஊடகங்களும் எல்லா கருத்து கணிப்புலையும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து விஜய் 100 சீட்டு வருவார்னு சொல்லவே இல்லை. ஆக்சிஸ் தவிர சில பேர் தவிர வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லலை. அப்படிங்கும்போது எந்த ஊடகமும் சொல்ல, எந்த வல்லுநரும் சொல்லிங்கும் போது அவங்களுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எண்ணம் உதிர்த்திருக்காரு, நம்ம வந்து ஒரு 100க்கு மேல வாங்கிடுவோம் அப்படின்னு. அதனால ஒருவேளை வந்து அவங்க வந்து நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம், பட் கொள்கையில போட்டு வருவோம், வாக்குறுதியில போட்டு வைப்போம், டிஸ்டர்ப் பண்ணுவோம் கூட ஒரு கோணத்துல இருக்கலாம். அதனால வந்து இப்ப வந்த பின்னாடி வந்து அதை அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
இதில் இப்போ இந்த நலத்திட்டங்கள் அறிவிக்கிற சம்மந்தமாக 2 விதமான பார்வைகள் இருக்குது சார். பழைய நிதியமைச்சர் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, அது தமிழ்நாட்டில் வந்து அது அனைவருக்குமான ஒரு சமூக நீதி அடிப்படையில் அனைவருக்கும் பலன்கள் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் ஒரு பார்வை வைக்கிறார் வந்து. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்ச்சி திட்டங்களில் வந்து அதை முதலீடுகளை பண்ணணும், அப்போ தான் அது பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 விதமான பார்வைகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார், உங்களோட பார்வை? வந்து நம்ம வந்து மொத்தமாகவே இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய வியூ எப்படி பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து ஒரு 25 குடும்பங்களுக்கு வந்து இந்த 2500 ரூபாயோ 1000 ரூபாயோ கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பலனை தரும். ஈவன் விஜய் அவர்கள் அறிவித்த 6 சிலிண்டர், இந்த கல்யாணம், இதெல்லாம் வந்து இந்த 20 லட்சம் குடும்பங்கள், கிட்டத்தட்ட வறுமை கோட்டு ஒட்டி இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலனை தரும். ஆனா மிச்சம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது உபரிதான். உபரி வருமானம் கவர்மெண்ட் ஏதோ தருது, ஃபீல் குட் ஃபேக்டரி ஒழிய இது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்காது. அதே சமயத்துல வந்து இப்ப ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் இருந்தால் போதும். 400 இருந்து 450 நல்ல மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கலாம். ஒரு மாதம் அவங்க கொடுக்குற தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 5000 கோடி. ஒரு மாத உதவித்தொகையில வந்து நீங்க வந்து 10 மருத்துவக் கல்லூரி கட்டலாம். அப்ப வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த பணம் போகும்போது சுகாதாரத்துக்கு சம்பந்தப்பட்டது பெருகும், கல்வி பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப அது வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். எக்கனாமிக் சுழற்சி மகள்ல இந்த சுழற்சி உண்டாகும் போது எல்லாருக்கும் வந்து இம்பாக்ட் ஆகும், பெனிஃபிட் வரும். அப்ப தமிழகத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பண சுழற்சியிலையும் இந்த எக்கனாமிக் சர்க்குலேஷன்லயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டத்துக்கு தராம இது மாதிரி போகும்போது இந்த பணங்கள் போகும், ஃபீல்டு நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், நம்ம கார்பரேஷன் முதல்ல கடன்ல தள்ளாடுது, நிறைய புது பேருந்து எல்லாம் பழைய பேருந்துகள் ஓட்டுறோம். இப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து இப்ப எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, என்னையும் ஃப்ரீ தானே, எங்க வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம், எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், விசேஷங்களுக்கு போயிட்டு வரலாம், சொந்தக்காரங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலாம். முதல்ல பிங்க் பஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப எல்லா பஸ்லயும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லா பேருந்துலையும் பெண்கள் நிரம்பி இருப்பார்கள். அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அரசாங்கம் தான் வந்து அவங்களுக்கு இலவசம்னு சொல்லுச்சு. அப்ப ஆண்களுக்கு இடமே இருக்காது. அப்ப பேருந்துகள் பத்தாது. எல்லா மக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க இந்த பஸ் பார்த்தாலும் நிரம்பி வழியுது, எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஆட்சியாளர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பஸ் சரியா விடல, முன்னாள் இருந்த ஆட்சியெல்லாம் பஸ் நிறைய இருந்துச்சு, இப்ப வந்து அதே பஸ் தான், ஆனா இலவசம் சொல்லும் போது எல்லாரும் போலாம், அவங்க மேல தப்பே கிடையாது, அரசே அறிவிக்குது. அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும். நிறைய பேருக்கு இடம் கிடைக்காது, ஆண்களுக்கு இடம் கிடைக்காது. அப்ப நிறைய பஸ் நிரம்பி வழியும். அப்ப அதிக பஸ் அவங்க அனுப்பணும், பிளான் நியூ புது பஸ் எல்லாம் வாங்கணும், புது பஸ் வாங்குறதுக்கு பணம் வேணும், அதுக்கு பெட்ரோல் டீசல் போடணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு தர வேண்டிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸே வந்து உடனே கிடைக்கலன்னு சொல்றாங்க, காலதாமதம் தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இனி வரப்போற காலங்கள் இருக்கிற போக்குவரத்து துறையில் இருக்கிற அலுவலர்களுக்கெல்லாம் ஊழியர்களுக்கெல்லாம் எப்படி பணம் தர போறாங்கன்னு தெரியல எனக்கு, அது எப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால இந்த மிகப்பெரிய பிரச்சனை இது. அதான் நீங்களே கூட சார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க நலத்திட்டங்கள் பற்றி. இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா வந்து ஒவ்வொரு ஆட்சியும் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தமிழ்நாடோட அரசு கடன் வந்து 10 லட்சம் கோடியை தாண்டிடும் அப்படின்னு அது ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருந்தீங்க. வந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. வந்து இப்போ இந்த கடன் பற்றி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றிய அரசு அனுமதிச்ச அளவுக்கு தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து அந்த அனுமதிச்ச அளவுங்கிறது என்னது, வந்து அது சரிதானா? வந்து அனுமதி அழைச்சிருந்தீங்கன்னா தமிழகத்தோட வந்து உற்பத்தி திறன், அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஜிடிபி இருக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்றாங்கல்ல, அதுல வந்து நான் வந்து என்ன கோவிட் டைம்ல 29% வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினோட ஜிடிபி எடுத்து பார்த்து அதில் நாங்கள் 20. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரைட்? இது எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு தம்பி நீ 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா உனக்கு 26,000 ரூபா வரைக்கும் கடன் தருவேன், 25% வந்து உனக்கு நான் தருவேன். நான் இப்ப 2 லட்ச ரூபா சம்பாதிக்கேன், அப்ப 50,000 ரூபாய் வரைக்கும் உனக்கு கடன் தர்றேன். நான் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 1.5 லட்சம் வரைக்கும் உனக்கு கடன் தர்றேன். சோ இது வந்து விகிதாச்சாரத்தை பாத்தீங்கன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா ரியாலிட்டியில எப்படி இருக்கும் போது எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இன்னைக்கு இது வந்து அரசு ஊழியர்களோட சேலரியே பாத்தீங்கன்னா 95,000 கோடி இருக்கு. அவங்களோட ரிட்டையர் பெனிஃபிட் கிட்டத்தட்ட அது ஒரு 45,000 கோடி இருக்கு. கிட்டத்தட்ட 1,40,00,000 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. 1,40,000 கோடி 1,40,000 கோடி வந்து சேலரிக்கும் பென்ஷனுக்கே இருக்கு. ஸோ எப்படி இதை பண்ண போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு எங்க கட் பண்ண போறாங்க? நம்ம செலவினம் பாத்தீங்கன்னா
1,56,000 கோடி வந்து சப்சிடிங்கிறாங்க. அந்த சப்சிடிங்கிறது வந்து மின்சாரம் சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, போக்குவரத்து இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்ப எங்க கையை வைப்பாங்க? சுகாதாரத்துல கை வைப்பாங்களா? இல்ல மற்றவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? இல்ல டாஸ்மாகோட காசை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? பெட்ரோல் டீசல் இருக்கிற வரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? எங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? ஏன்னா வருமானம் வந்தா தான் வந்து திருப்பி பே பண்ண முடியும். நம்ம வருமானம் இந்த வருஷத்துக்கு அவங்க பிக்ஸ் பண்ணிருக்கதே பாத்தீங்கன்னா 3,44,575 கோடி தான். அப்ப எப்படி இதை திருப்பி பே பண்ண போறோம்? அடுத்த வருஷம் 88,000. இந்த வருஷம் நம்ம பே பண்ணிருக்கிற இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 78,677 கோடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கோம். அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 90,000 கோடி வந்துடும். சோ இந்த சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அருமைதான். ஆனா வட்டி ஏறிட்டு போதே, நமக்கு வருவாய் ஏறலையே. வருவாயும் அது ப்ரொபோஷனலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. திருப்பி பே பண்ணோம்னா திருப்பி 60,000 கோடி திருப்பி பே பண்ணிருக்காங்க. 1,79,000 கோடி கடன் வாங்கி அதுல 60,000 கோடி வந்து திருப்பி பே பண்ணிருக்காங்க. அதனால கடன் வாங்கி கடன் அடைக்கிறது. அதனால வருவாயில வரல, கடன் வாங்கி கடன் அடைச்சிருக்கோம். விஜய் அறிவிச்சிருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுறது மிக சிரமம் இருக்கும். வந்து பொருளாதார ரீதியான சாத்தியமான திட்டங்கள்னு சிலது இருக்கு. வந்து இதுதான் பண்ண முடியும் இந்த நம்ம தமிழ்நாடு நிதிநிலைக்குள்ள வந்து. ஆனால் மக்கள் விரும்புகிற திட்டங்கள்னு இருக்கு. வந்து மக்கள் இதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. வந்து இதுக்கு நடுவில் அவர் எப்படி ஒரு சமநிலையை பேண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் அப்படின்னு பெருசா கோரிக்கை வைக்கல. லா அண்ட் ஆர்டர் இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு கிடைத்ததுக்கு ஒரு காரணம் வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல லா அண்ட் ஆர்டர் எதிர்பார்க்கறாங்க. அது ஒண்ணு மிக முக்கியமானது. ரெண்டாவது வந்து ஊழல் குறைந்த ஆட்சி, அது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபா மதுபான கடைகள்ல இருக்கிறதெல்லாம் இப்ப நிறைய பேர் மக்கள் நம்ம குடிமக்கள்லாம் சொல்லிட்டாங்க, இப்ப வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி 10 ரூபா தர மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்ணி 10 ரூபா கொடுக்கறது இல்லை. என்ன அவ்வளவு 10 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு சுதாரணமா இருந்தாலும் அது ஒரு சிம்பாலிக்கா வந்து விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து இந்த 10 ரூபா ஊழல் நடக்கல அப்படிங்கிறது வந்து பெருமையா எல்லாரும் பேசுறாங்க. விஜய் அவர்கள் வந்து எதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இப்ப வந்து எனக்கு இவ்வளவு நீங்க திட்டங்களை அறிவிச்சீங்க, ஆனா நீங்க எதையுமே பண்ணல, எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை பாக்குறத விட்டுட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் மிக அற்புதமாக செய்தார்கள் அப்படின்னா அதை வந்து இது ஓவர் கம் பண்ணிடும். விஜய் அவர்கள் ஆட்சியில வந்து நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, பாதுகாப்பு, மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு திட்டமும் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் போனாலும் லஞ்சம் வாங்காம காரியம் நடக்குது, விரைவா நடக்குது. இப்படி ஒரு காட்சி நாங்க இந்த வந்து கடந்த 30 வருடங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சா, ஒருவேளை மக்கள் பரவாயில்ல, அவர் வந்து இந்த உதவி திட்டங்கள்லாம் சொன்னாரு, கஜானா பணம் இல்லை, பரவாயில்ல, ஆனா நாங்க நிம்மதியா இருக்க முடியுது, பாதுகாப்பா இருக்க முடியுது. குழந்தைகள் வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து கஞ்சா மற்றும் வந்து போதைப் பொருட்கள், மது அருந்தாலும் குறைஞ்சிருக்கு. அந்த கோணத்துல பார்க்கும்போது ஒருவேளை மக்கள் வந்து இது ஒரு பெருசா எடுக்காம இருக்கலாம். ஆனா சொல்ல முடியாது எப்படின்னு. ஏன்னா வந்து ஜென்சியோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப அதிகம் இந்த எலெக்ஷன்ல. சொன்ன மாதிரி குழந்தைகள்லாம் போய் மாமா, சித்தப்பா, அப்பா எல்லாம் வந்து விஜயங்களுக்கு தான் ஓட்டு போகணுங்கிற ஒரு சமுதாயம் உருவாச்சு தடவை. இளைஞர்களும் நிறைய இதுக்கு இது பண்ணாங்க. இது மக்கள் எப்படி பாக்குறாங்கிறத பொறுத்தா இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா பெருசா மக்கள் இந்த திட்டம் வேணும் அது திட்டம் கேட்ட மாதிரி தெரியல. இது நம்மளா கொண்டு போய் சொன்னதுதான். தாலிக்கு தங்கம் தர்றேன், இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா மாமன் சீட் தர்றேன், உதவித்தொகை 2,500 ரூபாய் தர்றேன், இதெல்லாம் போனது மாதிரி எந்த ஒரு பொருளாதார அடிப்படையுமே கிடையாது. வாக்கு சேகரிக்க தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வாக்குறுதிகள். சமுதாய முன்னேற்றத்துக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இதனால வந்து இந்த தமிழகத்தோட பொருளாதாரம் முன்னேறியதோ தனி மனித வாழ்க்கை முன்னேறலாம் சொல்ல முடியாது. அதனால யாருமே எதுவும் கேட்கறது இல்லை. இவங்களா கொடுக்குறேங்கிறது அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஐ திங்க் தட் அதை மட்டும் பண்ணிட்டாருன்னா மக்கள் இது கூட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உதவி திட்டங்கள் நிதி திட்டம் கூட பரவாயில்ல, ஒரு நாள் முடிஞ்சுதான் பண்ண முடிஞ்சுதான், ஆனா இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனா நீங்க வந்து இந்த டோட்டல் ராஜதந்திரத்தை பார்க்கணும். நீங்க இதை மட்டும் நீங்க பைனான்ஸ் மட்டும் ஐசோலேட்டா பார்க்காதீங்க. ஏன் வந்து விஜய் அவர்களுடைய கட்சி வந்து ஆட்சி அமைப்பதற்கு திமுக சார்ந்த கட்சிகள் எல்லாம் துணை புரிந்தன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு இவங்க வந்து விஜய் அவரை வந்து ஆட்சியில வைக்கணும்? அது என்ன அவங்களுக்கு இருக்கு? திமுக மிக கடுமையா எதுவும் சொல்லல. விசிகாவுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கு யாரையுமே வந்து திமுக மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கல. சொல்லும் போது அவங்க சொன்னாங்க நம்ம ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனநாயகம் தலைக்க வேண்டும் அப்படின்னு. இது வந்து ஒரு வியூகம். இன்னொரு வியூகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கோம். இப்ப வந்து இந்த ஆட்சி அமைக்காம யாரும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாயினா என்ன இருக்கும்? உங்களுக்கு இன்னொரு தேர்தல் வந்திருக்கும். வேற வழியில கொஞ்ச நாளைக்கு கவர்னர் ஆட்சி இருந்திருக்கும், அப்புறம் ஒரு தேர்தல் வந்திருக்கும். தேர்தல்ல விஜய் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். 150 இடம் வரும் இருக்கு. ஏன்னா மக்கள் சொன்ன 107, 108 வந்ததுனாலதான் எனக்கு மெஜாரிட்டி வரல, நான் உனக்கு மெஜாரிட்டி தரணும்.
அப்ப மெஜாரிட்டி வந்துடும் அவருக்கு. இல்லை, விஜய் மக்கள்கிட்ட போய் வந்து என்ன ஆட்சி அமைக்க விடலை அப்படின்னு சொல்லும்போது மக்கள் இன்னும் ஒரு பாதிக்கப்பட்டவரை பார்ப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மறுதேர்தல் வச்சோம்னா விஜய் 150 சீட் வாங்குவார், தனி மெஜாரிட்டி வருவார். யார் ஒண்ணு 5 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாது. அப்ப இந்த எதிர்கட்சிகளோட தந்திரம் என்னவா இருந்திருக்க முடியும்? ஒரு யூகம் தான். என்ன இருக்குன்னா, விஜய் வந்து ஆட்சி அமைக்க விடுவோம், எப்படி இருந்தாலும் இவர் சொன்ன வாக்குறுதியில காப்பாற்ற முடியாது, அதை வச்சு அதான் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் மிக திறமைசாலிகள், இதை வச்சு மக்கள்கிட்ட பூரா சொல்லுவாங்க, எங்களை கேட்டீங்களே 1000 ரூபாய் கொடுக்கணும்னு, அட்லீஸ்ட் எங்க முதல்வர் கொடுத்தாரு, இவரால இத்தனை திட்டங்கள் சொன்னாரே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் 1 வருஷம் மக்கள் மனதுல விஜய் அவர்கள் ஆட்சி எதுவும் செய்யவில்லை, அவர் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை, அவர் ஏதோ வந்து தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது, அவர் கூட இருந்தவங்களுக்கும் அரசியல் அனுபவம் பத்தாது, அதனால ஏதோ வந்து பொத்தாம் போக்குல திட்டங்களை சொல்லிட்டாரு, மக்களை ஏமாத்திட்டாரு, இப்படிப்பட்ட விமர்சனங்கள் அடுத்து 1 வருடங்கள் மிக பலமாக இருக்கும். அப்ப விஜய்க்காக ஓட்டு போட்ட அனைவரும் என்ன நினைப்பாங்க, ஒருவேளை வந்து இந்த திமுக சொல்றது சரியா இருக்குமா, அதிமுக சொன்ன மாதிரி இவரால் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியலையே, நம்ம தப்பாத்தான் இவருக்கு ஓட்டு போட்டோமா ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் உருவாக்கிட்டு 1 வருஷம் கழிச்சு ஆட்சியை கலைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆதரவு திமுக சம்பந்தப்பட்ட ஆதரவு கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவை எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? திருமணி தேர்தல் வரும், தேர்தல் வரும்போது விஜய் அவர்கள் மீது இருந்த மதிப்பு குறைஞ்சிருக்கும். அவங்க பழையபடி நினைப்பாங்க, இவங்களுக்கு அனுபவம் பத்தாது, ஏன்னா சொன்ன எதையும் செய்யல. அடுத்தது வந்து ஊழல். திராவிட கட்சிகள் வந்து எங்க ஊழல் நடக்கும், எப்படி ஊழல் நடக்குறதுல இருந்து அத்துப்படி அவங்களுக்கு கண்குத்தி பாப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அரசுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாரோ ஊழல் பண்ணா அதை பிடிச்சு மிக பெருசா பூதகரமாக்கி, விஜய் ஆட்சியில் ஊழல் இல்லைன்னு சொன்னீங்களே, இங்க பாருங்க ஊழல், கையங்களவா பிடிச்சிட்டோம், வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு, ஆள் இருக்கு அப்படின்னு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்கங்க ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவாங்க. எப்படி பதில் சொல்ல போறாங்க? ஸோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த விஜய் அவருடைய ஆட்சி அமைப்பதற்கு வந்து காரணமே எதிர்கட்சிகளோட தந்திரம் தான் நான் நினைக்கிறேன். இவரை வச்சு 1 வருஷத்துக்குள்ள வந்து இவர் எதுக்கு லாயக்கில்லைன்னு ப்ரூவ் பண்றதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குமே ஒழிய ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக விஜய் சப்போர்ட் பண்ணுங்கிறது நான் அவரோட நம்பிக்கை இல்லை. அதனால விஜய் அவர்கள் வந்து இதை ஓவர் பண்ண முடியும், இவர்களுடைய இதை சேர்த்து ஓவர் பண்ண முடியும். அவர் நிதி திட்டங்களை செயல்படுத்தாட்டி கூட நீங்க சொன்ன மாதிரி அவருடைய ஆட்சியில வந்து ஊழல் கிடையாது, எல்லாருக்கும் பாதுகாப்பு, ட்ரக்ஸ் கிடையாது, எந்த அலுவலகத்துல போனாலும் வேலை நடக்குது, பாதுகாப்பா இருக்க முடியுது, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கிட்டாருன்னா அவரை தடுக்க முடியாது. அதான் என்னுடைய பார்வை. ஸோ இந்த கடன் அதிகரிச்சுக்கிட்டு போறது வந்து மக்களோட சாதாரண வாழ்க்கையை எந்த வகையில பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது பாத்தீங்கன்னா கல்வி, பள்ளி கல்வி நம்பி இருக்காங்க, அந்த அளவுக்கு பணம் செலுத்த முடியாது பள்ளி கல்வியில. அடுத்தது வந்து இலவச மருத்துவம், அதுக்கு நம்ம வந்து பணம் ஒதுக்க முடியாது. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை. நிறைய மக்கள் வந்து அரசு பேருந்துகள் நம்பியிருக்காங்க, அப்ப புது பேருந்துகள் வாங்க முடியாது, இருக்கிற பேருந்துகளை குறைக்க வேண்டியிருக்கும். அடுத்தது மின்சார கட்டணத்தை வந்து மற்றவங்க உயர்த்த வேண்டியிருக்கும். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை உயர்த்த வேண்டியிருக்கும். ஏன்னா அரசுக்கு வருவாய் வந்தாலும் திருப்பி இதெல்லாம் சாவரின் கேரண்டி, இந்த வட்டிலாம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. முதல்ல வட்டி கட்டிட்டு தான் மிச்ச பணம் எடுத்து செலவு பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து அதிகப்படுத்த முடியாது. இந்த ரிட்டையர் ஆகிற ஊழியர்களுக்கு வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அதனால வந்து அது பிரச்சனையாகும் உங்களுக்கு. அடுத்து நல்ல டெவலப்மெண்ட், காசு வேணும். இப்போ நல்ல ரோடு போடணும், எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார மேம்பாடு இருக்கணும், கட்டமைப்பு உருவாக்கணும், விவசாயிகளுக்கு வந்து நல்ல நீர்நிலைகளை உருவாக்கணும், நீர் தூர்வாரணும். இதெல்லாம் காசு இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வட்டிக்கே இப்போ 88,000 கோடி, அநேகமா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 லட்சம் கோடி வட்டி வந்துடும். இன்னைக்கு நம்மளோட வருவாயே 3,44,000 கோடி. அப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம 30% நம்ம வருமானம் வட்டியா போயிடும். இப்ப எங்க பணம் இருக்கு? இதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. கார்பரேஷன் உயர்த்த முடியாது, ரோடு எல்லாம் மேடு பள்ளமா தான் இருக்கும், குப்பை மேடா தான் இருக்கும், தண்ணீர் பிரச்சனை வரும், புது டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியாது, மராமத்து பார்க்க முடியாது. இது ஒரு சீரழிவு தான். மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா சரி, இவங்க சொல்ல உதவி திட்டம்னா நல்லா இருக்கும், இதோட சீரழிவினோட விளைவு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு சீரழிவு உண்டாக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பொருளாதார ஆலோசகரா வந்து ஒரு விஜய் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய திட்டங்களை சொல்ல முடியும்? விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லணும், எப்படி வந்து இந்த திட்டங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். அப்போ அவர் சொன்ன ப்ரியாரிட்டி எனக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். 2வது வந்து எப்படி வந்து அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயங்கள், இந்த முதலீடு எங்க கொண்டு போய் பண்ண போறேன், அப்ப அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க,
இந்த திட்டங்கள்லாம் நான் வந்து செயல்படுத்துவேன், இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் என்னுடைய ப்ரையாரிட்டி அப்படிங்கறத வந்து மக்கள்கிட்ட போய் அவர் பேசணும். எனக்கு என்னமோ ஒரு பல இடங்கள்ல போய் மக்களை நேரடியா சந்திச்சு கூட்டங்கள் நடத்தி அது மூலம் அவர் சொன்னார்னா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, மக்கள் இதை ஒத்துக்குவாங்க. அவருக்கு டைம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவர் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, எப்படி வந்து நம்மளோட வருவாயை அதிகரிக்கணும், அது செலவை குறைக்கணும். செலவை குறைக்கிறதுக்கு பல திட்டங்கள் இருக்கு. செலவை வந்து சில ஊதாரி செலவெல்லாம் நம்ம குறைக்கலாம். இருந்தாலும் அது மீறி மீறி போனால் ஒரு 20,000 கோடி 25,000 கோடி தாண்டாது, பெருசா வராது. பட் அதை பண்ணலாம். அப்ப அவர் வந்து ஒரு 5 ஆண்டு திட்டத்தை தான் முன்னால வைக்க முடியும். 5 ஆண்டுகள் கழித்து இந்த தமிழகம் எப்படி இருக்கும், அதுக்கு நாங்க எப்படி அப்படிங்கும் போது மக்களுடைய பார்வை வந்து இந்த 2,500 ரூபாய் தருவீங்களா, சிலிண்டர் காசு தருவீங்களா, இல்ல ஒரு தங்க மோதிரம் போடுவீங்களா, தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுல இருந்து அவங்களை ஷிஃப்ட் பண்ணி 5 ஆண்டுகளில் தமிழகம் எப்படி மாறும், அதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், அதுல எந்த உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து அவர் அதை எடுத்துட்டு போனாருன்னா அவருக்கு இந்த பினான்சியல் பேர்டன் இருக்காது. அப்ப அவர் வந்து முறைப்படியா செலவு பண்ண வேண்டியது எங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த உதவி திட்டத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்க, சுகாதாரத்துல செலவு பண்ணணும், கல்வி மேலாண்மைக்கு செலவு பண்ணணும், கட்டமைப்புக்கு செலவு பண்ணணும். கட்டமைப்பு கடன் வாங்குறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப மெட்ரோ திட்டத்துக்கு நம்ம கடன் வாங்கலாம், பல திட்டங்களுக்கு நம்ம கடன் வாங்கலாம். அந்த திட்டங்கள் வந்து கடனை பே பண்ணிடும், அது பிரச்சனை. அது மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய திட்டங்கள், ரெவென்யூ ஜெனரேட்டட் பண்ணக்கூடிய திட்டங்களை உருவாக்குனாருன்னா மக்களுக்கு மிகப்பெரிய பயனும் கிடைக்கும், அது ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும், அதனால வந்து கடன் சுமை நமக்கு இருக்காது. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான திங்கிங் வரணும். சராசரியா யோசிக்கிற மாடல்ல இல்ல என்ற பணம் இல்லை, நான் 2,500 ரூபாய் என்னால இப்ப தர முடியாது. இப்ப திரு ஸ்டாலின் அவர்களே பாத்தீங்கன்னா உடனே கொடுக்கல. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது வந்து அவர் ஜெயிச்சு வந்த முதல் நாளே வந்து அறிக்கை போடல. அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் வந்து தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த தகுதி உள்ளவர் எப்படி இருந்துச்சாங்கன்னா, மத்திய அரசோட அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வந்து தமிழகத்துல 1,15,00,000 பேரை வந்து அவங்க குடும்பங்களை வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க. இவங்களும் ஓரளவு அது மேட்ச் ஆனதுனால 1,15,00,000 பேருக்கு வந்து இந்த 1000 ரூபாய் தொகை கொடுத்தாங்க. ஸோ அதனால விஜய் அவர்கள் இந்த பணத்தை வந்து கட்டமைப்பு, அதுக்கு கடன் வாங்கலாம், தப்பு இல்லை, அது ரீபே பண்ணிடும் இந்த கட்டமைப்புகளை. அடுத்தது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுகாதாரம், இந்த பாதுகாப்பு, இது சம்பந்தத்தில் செலவு பண்ணாருன்னா அட்லீஸ்ட் பீப்புள் ஃபீல் குட். லீவ் வந்து அதே விடுங்க, இந்த உதவித்தொகை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் இது ஒரு நல்ல ஆட்சி, உதவித்தொகை கொடுக்காட்டி கூட நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆட்சி, ப்ரொக்ரெசிவ் ஆட்சி. ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போட்டது போல இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இளைஞர்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு டைரக்ஷனை காமிக்கணும். விஜய் இங்க பாருங்க, இதெல்லாம் நான் சொன்னேன், ஆனா 5 வருடங்கள் கழித்து இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை நான் உருவாக்குவேன், நீங்க எல்லாம் அதுல பங்கு பெறணும் அப்படிங்கிறது தெளிவா பல இடத்துல போய் சொன்னாருன்னா இந்த இளைஞர்கள் நம்புவார்கள், அவருக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க. 5 வருடம் பாப்பமே விரையும், இடையில ஆட்சி கலைக்கப்பட்டாலும் நாங்கள் மீண்டும் விஜய்க்கே வாக்களிப்போம். ஏன்னா அவர் சொன்ன 5 ஆண்டு திட்டம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. 5 ஆண்டுகள் அவர் நடத்தட்டும், நடத்தி முடிச்சு இதை அச்சீவ் பண்ணாருன்னா we are with him. அப்படி ஒரு நாள் முடியலைன்னா அப்ப பாத்துக்கலாம் எந்த கட்சிக்கு ஆதரவு தருவதுன்னு அப்படின்னு. இதே சமயத்துல மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா they also take time to reconfigure. இன்னும் நம்ம வந்து பழமையான முறையில வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற மிகப்பெரிய கட்சிகள் இந்த பழமையான முறையில் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. விஜய் அவருடைய அரசியல் வந்து ஒரு புதுமையை கொண்டு வந்துருச்சு, ஜென்சி இளைஞர்களால் தூண்டப்பட்ட ஒரு இயக்கமா மாறி இருக்காங்க. ஆனா மற்ற கட்சிகளும் தங்களை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, அவங்களும் புதுப்பிச்சுட்டு வருவாங்க. இப்ப இந்த 5 ஆண்டு கழித்து விஜய் எதை சாதிக்கிறாரோ அதுதான் நம்முடைய பின்னாளைய ஆட்சி முறைகளையும் அரசியல். சரி சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அது பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நன்றி.